திமுக அரசு ஊழல் பண்ணியிருக்குது. அர்லேக்கர் ஆளுநர் வந்து உரை இது தாவக்கா எழுதி கொடுத்து இவர் படிக்கிறார். ஒரு கட்சி ஊழல் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி வெறும் வாயில மட்டுமே உதார் கூட்டு திரிவு தான் அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய வேலையா? இல்லை இந்த அர்லேக்கர் மிகப்பெரிய சனாதனவாதி தானே. ஒரு நாளுக்கு மட்டும் சனாதனத்தை எப்படிலாம் போற்றி போகணும்லாம் பேசின ஒரு நபர் தானே. இவர் தாவேக்காவுடைய வாயா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா தாவேக்காவை தான் சந்தேகப்படணும். அப்ப தாவேக்கா யாருடைய ஆளு? எல்லாத்துக்கும் மேல தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடாம திரும்பி தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் என்ற நடிகன் இல்ல, மிகப்பெரிய பாசாங்குதாரி. கோட் சூட்டுலாம் நம்மலாம் போடக்கூடாதா? ஏழை எளியர்கள் நம்ம போடக்கூடாதா? அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் போடணுமா அப்படின்னு பேசினவர் தானே இவர். ஏன்னா இவர் குப்பை பொறுக்கிற வேலை செஞ்சிருந்தார், பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சிருந்தார், கல் ஓடிக்கிற வேலை செஞ்சிருந்தார். இவர் பணக்காரலாம் கிடையாது, பிச்சைக்காரன். அதனால உழைக்கும் வெகுஜன வர்க்கத்திலிருந்து வந்தவர். அதனால இவர் ஆதிக்கத்தெல்லாம் சார்ந்தவர் கிடையாது. நாம தான் மூட்டை தூக்குறவர், கல் உடைக்கிறவர், குப்பை பொடுக்கிறவர், என்ன சாக்கடை ஆள்றவர்லாம் கோட் சூட் போட்டுருக்குறாங்க. அதனால அவங்களெல்லாம் பணக்காரர்கள். இப்போ சினிமா நடிகர்கள், மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்கள்லாம் வந்து ஏழை எளியவர்கள். ஏன்னா இதுக்கு ஒரு ஃபயர் விட்டுன்னு இருக்கிறீங்க. அர்லேக்கர் யோ அந்த நபரே சரியான சனாதனவாதியா போங்க.